அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ ப்ளூமிங் பூக்களெல்லாம் அதுவாக பூக்குது, எல்லாமே துளிர்க்குது, அழகாக இருக்குதுல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குற நேரம் இந்த வெயில் அடிக்கிற காலங்களில் நம்ம நிறைய வெளியில் வேலைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்போ அவங்கள இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் பார்க்குக்கு போகிறது, இந்த மாதிரியான நிறைய இடங்களுக்கு நம்ம போகிற நேரம் நம்ம என்னடா அங்கே செய்யலாம், சும்மா நடந்துக்கிட்டே இருக்கிறது, சும்மா அப்படி பண்ணுறது, என்ன செய்யலாம், போய் சாப்பிட்டு வர்றது, இதுவும் செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கும். ஒரு சின்ன ஐடியா, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அமேசான் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் வரும். கடைகள் வச்சுருக்காக்களுக்கு இந்த எங்கேயோ ஒரு கார்ட்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான திங்ஸை வச்சு தான் செய்யப்படும். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு, ஒரு கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் செலோடேப் அண்ட் பென்சில். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம இந்த கார்ட்போர்டில் ஒரு படத்தை வரைஞ்சி அதை கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோம்? இப்படி கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய கட் பண்ணலாம். இதில் நீங்கள் வேறு டிசைன்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், இது ஃபுல்லாக செலோ டேப் போட போகிறோம். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி ஃபுல்லாக நான் செலோ டேப் போட போகிறேன். உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டுறேன். ஓகே, இதில் நாம் போகிற வழிகளில் இருக்கிற இலைகள், குலைகள், அப்புறம் பூக்கள், எனிதிங், மரம்னா இலைகள், பூக்கள் அப்படின்னு போட்ட வைக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கிறதோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இதில் ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களோட நேச்சரோட அவங்களோட கனெக்ஷன் நல்லா டெவலப் ஆகும். அதே நேரம் கம்யூனிகேஷன், ஸ்கில், அவங்களோட சென்சரி, இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகுறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இது நான் அடிக்கடி செய்வேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நான் எனக்கு குழந்தைங்க, எங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாத்துக்குமே நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ சரி, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். நான் பெரும்பாலும் என்ன வேலை செய்கிறேன், என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்கிறேன் அப்படின்றது நான் போட மாட்டேன். பிகாஸ் நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு, அதாவது நமக்கு தக்க குழந்தைங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது குழந்தைங்கள. ஸோ திடீர்னு எடுத்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு இதை பிய்யு, இதை ஒட்டு, இதை அங்கே குத்து, இதை இங்கே குத்து, இது கூட தெரியாது அப்படின்ற மாதிரியும், ஐயோ இது செய்ய மாட்டேங்குது குழந்தை அப்படின்ற மாதிரியும் சில வீடியோஸை பார்த்து ட்ரைனிங் கொடுக்குற அம்மாக்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தைக்கு இந்த பிக்கிங் இருக்குல்ல, அந்த விரல்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு தான் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி போகணும். சரியா? எடுத்த உடனே நீ பிக்கி ஒட்டு, நீ ஆஞ்சி ஒட்டு, நீ பிக் பண்ணி ஒட்டு இப்படின்ற மாதிரி குழந்தைய நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிக் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அதை ஆஞ்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தை ஒட்டுற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ பிகினிங் லெவலில் இருக்க குழந்தைங்களுக்கு தயவு செய்து எந்த குழந்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே சொன்ன ஒரு மாடல் செய்யுங்க. நீங்கள் செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை அதை செய்வாங்க. ஒன்றுமே செய்யாமல் எடுத்த உடனே இதை அதை செய்யணும்னு சொல்லக்கூடாது. அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், நல்ல விளக்கம் கொடுக்கணும். ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட ஐ கான்டாக்ட் கொடுத்து அந்த வேலையை பற்றி நல்ல விளங்கப்படுத்தணும். பிறகு அதை செஞ்சு காட்டணும். பிறகு தான் நம்ம குழந்தை கைக்கு அதை கொண்டே சேர்க்கணும். சரி, இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டிடும். இந்த பாருங்க ஸ்டிக் ஆகுதுல்ல, இந்த ஸோ இப்படி ஸ்டிக் ஆகுறதுல நம்ம என்ன ஒட்டுனாலும் ஒட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காஞ்ச ஒரு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பூக்களெல்லாம் காய வச்சுக்குவேன். நம்ம பொக்கேஸ் வரும்ல நமக்கு, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் போடணும். இப்படியே இது ரூம் ஃப்ரெஷருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஹேண்ட் ஒர்க், ஹார்ட் கிராஃப்ட் ஒர்க், இந்த மாதிரி பிச்சு ஒட்டுறதுக்கு, குழந்தைங்களுக்கு பிச்சை கொடுக்குறதுக்கு, இந்த மாதிரி. இதில் அடுத்த வீடியோ இன்னொரு நாள் நான் போடுறேன், முடிஞ்சால் போடுறேன், ஏசாதீங்க. ஓகே, இப்படி இதில் நம்ம ஒட்டலாம். பார்த்தீங்களா, நிற்கிது. ஸோ இது இன்றைக்கி ஒரு குழந்தை வர்றாங்க என்கிட்ட, மார்னிங் கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு லேக்ஸ், நிறைய வாத்துக்கள் இருக்குது, அன்னம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கூட்டிகிட்டு போகிறேன். நிறைய செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே அவரோட சேர்ந்து செய்ய தான்
இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ கொஞ்சம் வெரி ஈஸிங்க. குழந்தைங்களுக்கு வேலை கொடுக்குறது ரொம்ப ஈஸி. தயவு செய்து நீங்கள் மண்டே பிடிச்சிக்கிட்டு அதை கொடுக்குவா இதை கொடுக்குவா அப்படின்னலாம் யோசிக்கணும். சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். ரொம்ப ரொம்ப உட்காந்து அப்படி யோசிச்சிங்கன்னா ஒரு ஐடியாவும் வராது, ஒன்றுமே செய்யவும் முடியாது. சரியா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அதில் வீடியோஸ் நான் எடுத்து போட பார்க்குறேன். உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வீடியோ போடுறேன்னு சொல்லுவீங்க ஆனால் போட மாட்டீங்க, நீங்கள் வீடியோ போடுறேன்னு சொல்லுவீங்க ஆனால் போட மாட்டீங்கன்னு சொல்லி. சாரிங்க, நிறைய